ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, ஒரு 3 நாளாக வந்து எபிசோடு எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னா, பாப்பாவுக்கு விஷயம் தெரிகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராதா வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து கிளியராக சொல்லிவிடுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பாப்பா வந்து யார்கிட்டையுமே பேசவே மாட்டா, அப்படியே உம்முன்னே இருப்பாள். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, காவேரியே வந்து வாலண்டரியாக வந்து பாப்பாவை வந்து பார்க்க வரும்போது, பாப்பா வந்து இவங்க தான் என் அம்மா, ஆனால் இவங்க ஏன் என்னை தனியாக விட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு கோவத்தில் வந்து பாப்பா வந்து காவேரிக்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன். என்னென்னவோ சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் பாப்பா வந்து பேசாத அப்படியே அமைதியாக போயிடுவான். இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்து காவேரி வந்து வீட்டில் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்னாச்சுடி, ஏன்டி உம்முன்னு இருக்கிற அப்படின்னு சாரதா வந்து கேட்பாங்க. இல்லைம்மா, நான் பாப்பாவை போய் பார்த்துட்டு வந்தேன், ஆனால் அவள் எதுவும் சரியாக மூஞ்சி கொடுத்து என்கிட்ட பேசவே இல்லை. என்னவோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பாரமாக இருக்குது, என்னால் எதுவும் செய்ய முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ ஏன்டி அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிற, அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல, ரொம்ப டயர்டாக இருந்திருப்பா, பாப்பா தூங்கி எழுந்தானா சரியாக போயிடுவா, நீ சும்மா அதை பற்றியெல்லாம் யோசிக்காத, நீ படு அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதாவும் கங்காவும் சொல்லியிருப்பாங்க. இவங்க படுப்பாங்க, ஆனால் தூக்கம் வராது, எழுந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க நைட்டெல்லாம். அதுக்கப்புறம் சாரதா வந்து இவ ஏன் அப்படி தூங்காத நடந்துக்கிட்டே இருக்கிறா, என்ன யோசனையில் இருக்கிறாரு, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த நாள் வந்து கங்காவும் சாரதாவும் நேராக வீட்டுக்கு விஜய் வீட்டுக்கு தான் போய் பார்க்குறதுக்கு போவாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. வாங்க அத்தை அப்படின்ற மாதிரி தான் இவர் கூப்பிடுவார். என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்கிற, நேற்றுக்கு காவேரி கூட வந்து பார்த்துட்டு வந்தாலாம், எதையே யோசிச்சுக்கிட்டு அவன் எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னான். இந்த மாதிரி யாழினியும் பாப்பாவும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல, யாழினி வர அங்கே வீட்டில் வந்து எங்கள் சித்தி தான் ஃபோட்டோ அப்படின்னு என்னென்னவோ குழப்பிட்டு இருந்தேன். இப்போது நீங்கள் வந்து கங்கா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பாப்பாவுக்கு கல்யாணம் ஆனதில் ஃபோட்டோ காமிக்கலன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி இந்த ஃபோட்டோ எப்படி வந்தது, எப்படி இவங்க 2 பேரும் பார்த்தாங்க, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி யாருக்கு நம்ம தெரியக்கூடாதுன்னு ரொம்ப மறைச்சி நம்ம இங்கே கொண்டு போனோமோ, இதை வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் பாப்பா மூட் அவுட்டில் இருக்கிறான், அதுக்கப்புறம் நான் பாப்பாக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அப்படியா பாப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சா, ரொம்ப கஷ்டப்பட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாங்க அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் பாப்பா பார்த்துட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, மேலே இருக்கிறா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் விஜய். இவங்க கங்காவும் சாரதாவும் போய் பாப்பா வந்து பேக்கில் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு, அம்மு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் இவங்க இப்போ சாரதா பாட்டி அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பா பாப்பா. பாப்பாவே பேச ஆரம்பிச்சிருவா. இனி நான் வந்து உங்களை வயசானவங்கன்றதுனால நான் பாட்டின்னு கூப்பிட்ருந்தேன், உண்மையிலே நீங்கள் என்னுடைய பாட்டி தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாண்டா தங்கம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே கங்கா வந்து, உனக்கு நாங்கள் பெரியம்மா இருக்கிறேன், பாட்டி இருக்கிறாங்க, யாழினி பாப்பா இருக்கிறா, நிறைய 2 சித்தி இருக்கிறாங்க, சித்தப்பா இருக்கிறாங்க, பெரியப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், எனக்கும் பெரிய ஃபேமிலி, எனக்கு இத்தனை பேர்லாம் இருக்கிறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ எதை பற்றியும் கவலைப்படாதடா தங்கம், சீக்கிரமாக இப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி அம்மாவுக்கும் விஷயம் தெரியும், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழ்வீங்க, அந்த கடவுள் நமக்கு அருள் புரிவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து பாப்பா கிட்ட சொல்லுவாள். சரி பாட்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா பேசிட்டு இவங்க 2 பேர் கீழே வந்து இவங்க சாரதா வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி நைட்டெல்லாம் வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு காவேரி வேறு எதையோ யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா, அது என்ன ரீசனுன்றதே தெரியல, அதனால தான் நாங்களும் மனசு கேட்காம கிளம்பி வந்தோம் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பாப்பாக்கிட்ட வந்து என்ன தப்பாக நினச்சிப்பாளோ, ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு அவள் என்ன கேட்பான்னு நினச்சேன், ஆனால் அவள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, பரவாயில்ல பாட்டி, அம்மாவுக்கு மறந்து போச்சுன்னா என்ன, நான் என்றைக்கு அம்மாவுக்கு ஞாபகம் வருதோ அன்றைக்கி நான் அம்மா கூட சேர்ந்து இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்லும்போது, அவள் ஒரு பெரிய புள்ள மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பாவை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி காவேரி வந்து கால் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாழினி வந்து போர் அடிக்குது, என்னை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு அவள் அடம்பிடிப்பா, அதுக்கு நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், பாப்பா வந்தான்னா யாழினி கூட விளையாடுறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுனால காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுவாங்க.
ஹலோ இந்த பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. பரவாயில்லைங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு எதனா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு காவேரி விஜய்கிட்ட பார்த்து கேட்பாங்க. ஏங்க என் பொண்ணை பற்றி எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னங்க? ஒரு டீச்சராக என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் பாருங்கள். சும்மா ஏன் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியுங்க, ஏன்னா நான் அப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு ஃபோனை வச்சுருவார். இவங்க காவேரிக்கு உடனே என்னாச்சு, ஒரு நேரம் நல்லா பேசுகிறாரு, ஒரு நேரம் வந்து இப்படி சுடு சுடுன்னு விழுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாப்பா வருவாளா வரலையா, யானை விளையாடுறதுக்கு வேறு என்ன பண்ணுறது, கிளாஸில் இவ்வளோ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, ஃபோனை கையில் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. உடனே விஜய் தான் வந்து கால் பண்ணுவார். விஜய் என்ன யோசிச்சுருப்பானா, என்ன இவ அப்பா அப்பா அம்முவை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி திரும்பவும் கால் பண்ணி, சரி நீங்கள் ஏதோ அக்கறையில் கேட்டீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் மேலே என்ன அக்கறை இருக்கணுமோ அந்த ஒரு இதில் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். பாப்பாவுக்கு நல்லா தான் இருக்கிறா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, இப்போ நார்மலாக இருக்கிறா, நல்லா சாப்பிட்றா, நல்லா விளையாடுறா, போதுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை அவர் கட் பண்ணிவிடுவார். உடனே காவேரிக்கு என்ன இவர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறார், அவராக கட் பண்ணுறாரு, அவராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாழினி கூட்டிகிட்டு நேராக ஸ்கூலுக்கு வருவாங்க. பாப்பாவும் விஜயுமே வருவாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி, அப்பா இந்த மாதிரி நான் அம்மாக்கிட்ட வந்து ஏதாவது பேசணுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாண்டா அம்மு, நான் தான் நேத்திக்கே சொன்னேன், எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எல்லாம் ஞாபகம் இருக்குப்பா, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு அம்மு சொல்லுவாள். இல்லைடா, ஏதாவது ஒரு ஆர்வத்தில் போயிட்டு நீ அம்மான்னு அவளை கூப்பிட்ற போகிற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, தெரியும்ப்பா, அம்மான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு பழையசெல்லாம் ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லையா, அதனால் நான் கூப்பிட மாட்டேன்ப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கப்பா, நான் சமத்துடா குட்டி, நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து பாப்பாக்கிட்ட பேசிக்கிட்டே வருவாங்க. அப்புறம் கார் விட்டு இறங்கு, ஸ்கூல் வந்துட்டு, ஏன்டா அம்மு நீ கிளாஸ் உள்ள போல, இல்லை டைம் ஆகிடுச்சு பார், பசங்கள்லாம் போகிறாங்க பாரு, உள்ளர போ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லைப்பா காவேரி மிஸ் வந்தாங்கன்னா பார்த்துட்டு, அம்மாவும் வருவாங்கல்ல, அம்மாவும் நீங்களும் ஒன்றா இருந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறேன்ப்பா நான் அப்படின்னு சொல்லியதுக்கு, சரிடா வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இவரும் விஜயும் சொல்வார். உடனே வந்து பார்த்திங்கன்னா காவேரி வரவே மாட்டாங்க. செக்யூரிட்டிக்கிட்ட வந்து கேட்பாங்க, டைம் ஆகிட்டே இருக்குது, காவேரி மிஸ் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அவங்க எப்போவே வந்துட்டாங்க சார், இன்றைக்கி மீட்டிங் இருக்குல்ல, அதில் எல்லா டீச்சர்ஸுமே முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே விஜய் போய் காவேரி பாப்பா கிட்ட வந்து, அம்மு மிஸ்ஸு வந்துட்டாங்களாம், நீ போ உள்ளார அப்படின்ற மாதிரி, சரிப்பா நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா உள்ளார போவாள். அந்த இடத்துல யாழினி வெயிட் பண்ணிட்டுருப்பா. யாழினி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் 2 பேருமே கட்டி பிடிச்சிப்பாங்க. நீ எங்கே எங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணல, எனக்கு போர் அடிச்சது ரொம்ப, அதனால தான் சித்தி கூட வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, சரி நம்ம அங்கே எங்கள் வீட்டில் ஆயா வீட்டிலலாம் விளையாடுற மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா இங்கே விளையாடலாமா அப்படின்னு சொன்னதுக்கு, தாராளமாக விளையாடலாம், வா உள்ளே போகலான்னும் போது, அந்த நேரத்தில் காவேரி வந்து அம்மு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடும். அம்மு நீ ஸ்கூலுக்கு வந்துட்டியா, காலையில் கூட உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் ஸ்கூலுக்கு வரேன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை, நேற்றுக்கு நான் வீட்டுக்கு வந்தேன், என்கிட்ட நீ சரியாகவே பேசவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி காவேரி வந்து பாப்பாக்கிட்ட சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மிஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் யார்கிட்டையும் சரியாக மூட் அவுட்டாக இருந்ததுனால சரியாக பேச முடியல, சாரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சாரியெல்லாம் எதுக்குடா, நீ விளையாடுங்க படிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நேராக உள்ளார போவாங்க. லன்ச் டைமில் இது மாதிரி பிரின்ஸிபல் உங்களை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டீச்சர் வந்து காவேரி கிட்டே வந்து சொல்லுவாங்க. இந்த வரேங்க மிஸ்ன்னு சொல்லிட்டு போவாங்க. டைம் ஆகிடுச்சு, லன்ச் பீரியட் முடிய போது, சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க மட்டும் சாப்பிடாத உட்காந்து பேசுவாங்க. ஒரு பையன் வந்து, என்ன அம்மு சொல்கிற, உண்மையிலே உனக்கு அம்மா இருக்குதா, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அவங்க சாகலை, உயிரோடு தான் இருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்புறம் ஏன் உங்கள் அம்மா வந்து மதர்ஸ் டே ப்ரோக்ராமுக்கு வரல, அவங்க வந்திருக்குறாங்க, ஆனால் எனக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து பாப்பா வந்து சொல்லுவாள். அதுக்கப்புறம் இனி வந்து உங்கள் அம்மா கூட டெய்லியும் வருவியா, உங்கள் அம்மா வந்து ஈவினிங்கில் உன்னை கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எனக்கு காமிக்கிறியா உங்கள் அம்மாவை அப்படின்ற மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து கேட்பான். கண்டிப்பாக காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவான். ஆனால் இப்போ இல்லை, இன்னொரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவா. சரி ஓகே அப்படின்டுவா.
உடனே யாழினி வந்து உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. நான் உனக்கும் சொல்கிறேன் அப்புறமேட்டு அப்படின்னும். சரி அப்படின்னா அதுக்குள்ளே காவேரி வந்துடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் என்ன பேசின்னு இருக்கிறீங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, லஞ்ச் டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, காவேரி பாப்பா வந்து காவேரி பார்த்து ரசிப்பா. பர்த்டேக்கு கேக் வெட்டினது, பழகுனது, விளையாடினது, அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து தன்னைத்தானே சிரிச்சுக்கிட்டு அம்மா கூடவே நம்ம இருக்கிறோம், எங்கள் அம்மா அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸில், அந்த ஒரு சந்தோஷத்தில் அவள் உட்காந்துட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் வந்து என்னடா அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிற, டைம் ஆயிடுச்சு பாரு, எழுது அப்படின்ற மாதிரி தான் காவேரி வந்து சொல்லுவாங்க. இல்லை மிஸ், எனக்கு போர்டு சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிப்பா. அப்படியா, சரி சீக்கிரம் எழுதி முடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யாழினி வந்து என்ன சொல்லுவான்னா பாப்பா கிட்ட, அம்மா எங்கள் வீட்டுக்கு வருவியா, நம்ம கொஞ்ச நேரம் இப்போ விளையாடுவோம், அதுக்கப்புறம் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போகிறியா அப்படின்ற மாதிரி தான் வந்து யாழினி வந்து அம்முக்கிட்ட வந்து கேட்பா. ஓகே ஆண்டி, நான் வீட்டுக்கு வரேன். உடனே மிஸ் நீங்கள் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, சரிடாம்மா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கிளம்பி நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. உடனே காவேரி தான் வந்து விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி பாப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறா, யாழினி கூட்டிகிட்டு போயிருந்தேன், அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடின்னு இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன், வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே விஜய்க்கு கோவம் வந்து, ஏங்க என் பிள்ளைய என்னங்க நீங்கள் எதுக்குங்க அங்கே கூட்டிகிட்டு போனீங்க, இங்கே தான் எங்களையே யாருமே வர வேணான்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அப்புறம் என் பொண்ணை மட்டும் எதுக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டது. சார் இங்கே பாருங்கள், யாழினி இருந்தால் விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, அதனால கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போவேன் அப்படின்றதுக்காக யாழினி கூட்டணும், அதனால கூட்டினோம். அவளுக்கு சின்ன பிள்ளைங்க, அவளுக்கு என்னங்க தெரியும், நீங்கள் பெரியவங்க தானே, ஒரு மிஸ்ஸு தானே, உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா அப்படின்னு ஃபோனை வச்சுருவார். அடுத்த செகண்டு இவங்க காவேரி வந்து என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி சுடு சுடுன்னு விழுறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி யோசிச்சுக்கிட்டே உட்காண்ட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் விளையாடின்னு இருக்கும்போது சாரதாவும் கங்காவும் தான் வீட்டு உள்ள வருவாங்க. ஹை அம்மு, எப்போ வந்த நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இப்போ தான் பாட்டி வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன நீங்கள் வீட்டுக்கு போகாத இங்கே வந்துட்டுருக்குறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை யாழினி ஸ்கூலுக்கு வந்தா இல்லையா, அதனால் விளையாடிட்டு போகலான்னு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அம்மு சொல்லுவாள். சரிடாமா இப்போ விளையாடுங்க, நான் எதனா சாப்பிட்றதுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விளையாடுறதுக்கு போவாங்க. அப்புறம் காவேரி தான் கேட்பாங்க, ஏம்மா எங்கேம்மா போயிட்டு வந்தீங்க, அப்போ போனீங்க இப்போ தான் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லடி அந்த கோவிலுக்கு போயிட்டு இங்கே அங்கேயும் கொஞ்சம் அந்த கடையில் வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏதாவது சமாளிச்சிருவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காவேரியும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு என்ன டிஃபன் செய்கிறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, எதனா செய்மாவும் இஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கங்காவும் சாரதாவும் தான் பேசுவாங்க. இப்போ நம்ம யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ பாப்பாவுக்கே தெரிஞ்சிடுச்சு. பாப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணி அம்மா நம்ம வேணும்னு செய்யலை, தெரியாதனால தான், மறந்து போனதுனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது பாப்பாவும் புரிஞ்சுக்கிட்டா. இப்போ காவேரிக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்லணும். காவேரிக்கு வந்து எப்போ இதை எப்படி சொல்கிறது, எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையாம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா கிட்ட பேசுவாங்க. அதுதாண்டி எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் சாரதா சொல்லுவாங்க. இப்போ எப்படிம்மா இது தெரிய வைக்கிறது அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கடவுள் வந்து ஒவ்வொரு முடிச்சா அவுத்துட்டு வராரு இல்லையா, இப்போ விஷயம் பாப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்போ காவேரிக்கு மட்டும்தானே தெரியணும், கண்டிப்பாக ஒரு நாள் தெரியும், அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க, அந்த நாளுக்காக தாண்டி நானும் காத்துட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து கங்கா கிட்ட சொல்லுவாங்க. அது என்னவோ உண்மைதாம்மா அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இப்போ வந்து காவேரிக்கு அந்த அந்த இந்த இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேயே வந்து அவங்கள புரிய வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்களா, இல்லை ஏதாவது மறுபடியும் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்க வச்சு அதன் மூலயமா பழசெல்லாம் ஞாபகம் வந்து இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்களான்றது தெரியாது. எப்படியும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிச்சு, காவேரி ஒரு ஆளுக்கு மட்டும்தான் விஷயம் தெரியாத இருக்குது. மேற்கொண்டு கதையை இழுத்துட்டு போகிறதுக்கு கதை ஒன்றுமே இல்லை. எப்படியும் அடுத்த வாரத்தில் இல்லைன்னா இந்த மாதம் முடிவில் வந்து மகாநதி சீரியல் வந்து எண்டுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. காவேரிக்கு நினைவு திரும்புமா, இல்லை திரும்பாமலே விஜய் கூட சேர்ந்து வாழறாங்களான்றது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.